உங்களுடன் இருக்கும் காதலர்களே, ஒரு உயிரில்லாத காதலன் எழுதுகிறேன். நலம் நலமறிய ஆவல் என்று கேட்க முடியவில்லை. காதலர்கள் எப்போது நலமாக இருந்தார்கள்? அதோ தினம் தினம் நிலவை தேடி சூரியன் வருகிறது. நிலவை பார்க்காமலேயே மறைந்து விடுகிறது. மறுநாள் வருகிறது, தேடுகிறது, என்னை போலவே. ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்கார்ந்து என் இதய மாளிகை இடிந்த நினைவுகளை, ஒரு வானவில்லின் காலடியில் என் வானத்தை துளைத்த நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வெல்கம் சார். வில்லியம்ஸ், உங்களுக்காக காத்திருந்த, நீங்க வரல. என்னை தேடி தனிமை வந்துச்சு. உங்களுக்காக காத்திருந்த, நீங்க வரல. என்னை தேடி முதுமை வந்துச்சு. உங்களுக்காக காத்திருந்த, என்னை தேடி மரணம் வந்துகிட்டு இருக்கு. இந்த உடம்புல இருந்து கடைசி மூச்சு காத்து போறதுக்குள்ள உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். சந்திப்போமா? அன்புடன் ஜெயா. I'm sorry, Jay. I'm sorry. சார், நீங்க போன்ல சொன்ன மாதிரி ஓவியர்கள் எல்லாம் மேடத்தோட படத்தை வரைஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. பாக்குறீங்களா? சார், அவங்க வரைஞ்சிட்டு வந்தது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எஸ் விஜய், இந்த ஆர்டிஸ்ட் ரைட்டர்ஸ் இவங்க படைப்புல அவங்க லைஃப்ல ஏற்பட்ட பாதிப்பு தெரியும் சொல்லுவாங்க. என் ஜெயாவோட படம் வரையணும்னா வெறும் கற்பனை மட்டும் இருந்தா போறாது. I need an artist who's had a very big disappointment in life and in love. விஜய், அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா?
பார்த்து கேலி செய்யும் கல்சை என்று கைது செய்யும் போலீஸ் 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 காலத்தில் நானும் இருந்தா அவன் இசை இழுத்திருப்பேன் வள்ளுவரை நான் பார்த்திருந்தா ஷேப்பன்னு சொல்லி இருப்பேன் அவ்வையாருக்கும் நேரில் நான் பார்த்திருந்தா லிப்ட் வேண்டுமா பார்த்து வேண்டுமா கேட்டிருப்பேன் இல்ல சட்டத்தை எதிரே பார்க்கல சட்டை பச்சத்தர சொல்லுவேன் ஓ பப் அதனையத்தான் நினைத்திருக்கு மெமரி பச போட்டு கலாம் அது தோல்வியா கவலை விடு டேகர் தாடி வல்லட்ட கலாம் பட்டர்ஃப்ளைகளை பாடி போவமா ஸ்வீட் பேபி பட்டக்கண்ணத்தை தொட்டு பார்க்குமா சில்க் ரோட்டீஸ் இதுதான் கண்கத வாஷிங் மஷின் கத இதயத்தை துவைக்கிறதே பார்த்து கேலி செய்யும் கல்சை என்று கைது செய்யும் போலீஸ் 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 பஸ்ல வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இந்த ராமுல டிக்கெட் வாங்குற மாதிரி கைய சுரண்டான். அந்த சுதாகர்ல பஸ் பிரேக் போடும் போதெல்லாம் மேல மேல வந்து விழறாண்டி. சுதா, இந்த 2 வருஷமா நீ காலேஜுக்கு போகும்போது வரும்போதும் உன் கூடயே வரேன். கிட்டத்தட்ட ஒரு செக்யூரிட்டி மாதிரி. நான் யாரு, எனக்கு என்ன வேணும் நீ ஒரு நாள் கூட கிடையவே கிடையாது. ஆனா இடிக்கிறவனே சுரண்டவனை பத்தி மட்டும் நீ பேசிட்டே இருக்க. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்கே சொல்லவா? சொல்லு. ஐ லவ் யூ. செருப்பால் அடிப்பேன். சுதா, ஒரு நிமிஷம். ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லும்போது அவனை செருப்பா அடிப்பேன் சொல்றீங்களே, அதே ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லும்போது எந்த ஆம்பளையா செருப்பா அடிப்பேன் சொல்லிருக்கானடி? சொல்றி. சொல்ல மாட்டான். ஏன்னா ஆம்பளைங்கலாம் ரொம்ப நல்லவங்க. அதை புரிஞ்சுக்க. சிக் போடி. ஏண்டா, செருப்பால அடிப்பேன்னு ஒரு பொண்ணு சொல்லி அவமானப்படுத்திருக்கா. அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? டேய், எப்போ ஒருத்தன் லவ் பண்ணு முடிவு பண்றானோ அப்பயே அவன்கிட்ட இருந்து மானம், சூடு, சுரண, வெக்கம் எல்லாமே போயிடுச்சு அர்த்தம்டா. கரெக்டா. பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஆளு தோ வந்துருவா, இப்ப வந்துருவா அப்படின்னு நீட்டா ஷேவ் பண்ண நம்ம முகத்துல தாடி வளர அளவுக்கு மணிக்கணக்கா காத்துக்கிட்டு இருப்போமே.
அப்பவே நமக்கு வெக்கம் போயிருதுடா. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறது பத்தாதுன்னு நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி போய் தினமும் பிலிம் காட்டுறது. இது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு போய் ஜன்னல் வழியா செருப்பெடுத்து காட்டுவா. அங்கதான்டா எல்லா மானம் போகுது. இந்த அளவுக்கு விளக்க சொல்றவங்கள யாராலையும் திருத்த முடியாது. அதெல்லாம் கலியுகம் அப்படிதான் இருக்கும். கலியுகம் முடிஞ்சா சரியாயிருமாடா. ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு லைவ் மாடலை வரைய போறீங்க. லைவ் மாடலிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல, அது ஒரு மாபெரும் கலை. நான் போய் மாடலை கூட்டி வர்றேன். ஐயோ, நான் எதனால ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்தனோ, என்னெல்லாம் நடக்கும்னு இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தனோ, அதெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுது ராஜா. ராஜா, ஒரு டவுட். நம்ம மாடல் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கலட்டுவாளா, இல்ல விராண்டாலேயே மொத்தத்தையும் கழட்டிட்டு உள்ள வந்து நிப்பாளா? டேய், டவுட் கேக்குறேன், சும்மா இருந்தா என்னடா அர்த்தம்? நானே தொண்டை தண்ணி வத்தி போய் பேச்சு வராம இருக்கிறேன். வாழ்க்கையில நான் ஏதோ தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்த எனக்கு இந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்ததுக்கு காரணமே இப்படி ஒரு மேட்ரிகளை அனுபவிக்கிறதுக்காகத்தான். ஆர்ட்ஸ் காலேஜ்ல பெயிண்ட் அடிக்கலாம். சைலண்ட். ஷூ சத்தம் கேக்குது. அந்த அழகு தேவதை நடந்து வரான்னு நினைக்கிறேன். சைலண்டா இருந்து பாப்போம். வாங்க. அழகு தேவதை 15 பைசா தான்டா இருக்கும். எவ்வளவு பெட்டு, எவ்வளவு பெட்டு? சட்டையை கழிச்சு உட்காருங்க. சார், மன்னிக்கணும். இதான் நீங்க கூட்டு வந்த மாடலா? ஆமா, ஏன் சார்? படம் வரையறதுக்கு வந்த ஆள் மாதிரி தெரியல சார். ஏதோ ஆஸ்பத்திரியில தடுப்பூசி போடுறதுக்கு வந்த ஒரு மாதிரி இருக்காரு. இதுக்கு போய் இவ்வளவு பெரிய முன்னுரை கொடுத்தீங்களே. ஏன் சார், இத வரையறதுக்கு ஒரு போர்டு, ஒரு பிரஷ். இப்ப நீ வரைய போறியா இல்லையா? பெண்களுக்காக மட்டும்தான் என் பிரஷ் தலை சாயும். சொன்னதை செய்யலைன்னா நீ உருப்படவே மாட்ட. பரவாயில்ல. நல்லா இல்லப்பா. இது ரொம்ப நல்லா இருக்கே. ஏப்பா, இது ரொம்ப பிரமாதமா இருக்கே. டேய், அறிவு இருக்கா? இவன் தான்ப்பா செல் பண்ணா. தேங்க்ஸ் பா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. அது ரொம்ப காஸ்ட்லிமா. டேய், ஓகே. இது கொஞ்சம் பேக் பண்ணுங்க. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ, எத்தனை வருஷமா இந்த கடையில வேலை பார்க்கறீங்க? இல்லாத விஷயம். ஏய், வாங்கடா. என்னடா இது? வந்தானுங்க, இடிச்சானுங்க, போயிட்டே இருக்கானுங்க. ஐயோ, அம்மா. டேய்! 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 விடுங்க. யோ, விடுங்க. டேய், ஏன் ஒரு ஆளை போட்டு இத்தனை பேர் கேக்குறது? நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. கோச்சுக்காதப்பா. ஏய், அவனை தூக்கி வண்டியில போடுற. அனிதா, அனிதா. டேய், ஏன்டா கத்துற? கரண்ட் இல்லல்ல, உள்ள மெழுகுவத்தி தேடிக்கிட்டு இருக்கா. ஏன் அவ பேச மாட்டாளா? எங்க அவ? ஐயோ, கேண்டில் லைட்ல எவ்வளவு சூப்பரா இருக்க.
கோவமா பேச மாட்டியா? என்னடா Many more happy returns of the day. பாத்தியா நான் வந்த உடனே கரண்ட் வந்துருச்சு. கோச்சுக்காதடா. தேங்க் யூ. ஏண்டா இன்னைக்கு உன் தங்கச்சி பிறந்த நாள்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் லேட்டா வந்த? அதான் அவ கோவமா இருக்கா. சாரிடா, உனக்கு ஏதாவது நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வரும்னு நினைச்சேன். இருக்கிறதுலே காஸ்ட்லியா பெஸ்டா வாங்கிட்டு வரணும் தான் ஆசை. ஆனா கையில பணம் இல்லையே, அதனால தேடி தேடி வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சாரிடா. அது மட்டும் இல்லடா, நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ நல்ல நாள் அதுமா அவரையே பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அவரை பாத்தியா? அவர் எப்படி இருக்காரு? அவரு நல்லாதான் இருக்காரு. அவரால மத்தவங்க தான் நல்லா இல்ல. அதே அடிதடி தொழில் தான் தொடருது. சரிவா சாப்பிடலாம். நீ வருவேன் அவளும் எதுவும் சாப்பிடாம இருக்கா. ஏன்னா அப்பா பத்தி அம்மா கிட்ட சொன்ன, அதான் உள்ள எஞ்சி போயிட்டாங்க. உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டேனாமா? இல்லடா, கஷ்டப்படுத்தினது நீ இல்ல, நீ சொன்ன மாதிரி அவர்தான். அவரை நல்லவரா இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டல்ல. சாரிமா. பரவாயில்ல. என்ன சென்டிமெண்டா? அடி ஏய் எங்க வர? டேய் சாயத்தை கலக்க சொன்னா பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற மாதிரி கலக்கிட்டே போற. என்னடா எவனையும் பஸ்ல காணோம்? நாங்கெல்லாம் சூரியன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி காலேஜுக்குள்ள வந்துட்டோம். ஏன்? ஏனா அழகான மாடலிங் பொண்ணு ஒண்ணு வருது, அதை நியூடா வரைய போறோம். உனக்கு தெரியாதா? உனக்கு வேற வேலையே இல்ல. ஆமா பாலாஜி எங்க? இந்த லேடி மாடல் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வருவானா. பரதேசி நேத்துல இருந்து குளிக்காம பல் தேய்க்காம வெளியவே நின்னுகிட்டு இருக்கான். ஐயோ டேய் பிரஷ் மாடல் வருதுடா. வந்தாச்சா? நல்ல செய்தி சொல்லுடா. வந்ததுக்கு அப்புறம் தானடா கலக்கணும். வரும்போதே துணியே இல்லாம வர்ற மாதிரி உதறியே. டியர் ஸ்டூடண்ட்ஸ், தெரியும் சார். பேரு நிம்மி, வயசு 19. அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும். சீக்கிரமா ஆரம்பிக்க சொல்லுங்க. சீக்கிரம் ஆரம்பிக்கணுமா? முதல்ல நீ வரைய ஆரம்பி. சார் முதல்ல ட்ரெஸ் கட்ட சொல்லுங்க சார். நீ கெட்ட கெட்டிக்கு தான் குறைச்சல். முதல்ல நீ ட்ரெஸ்ஸோட வர. டேய் இது நாளோட செகண்ட் வைஃப்டா. யூ ப்ரொசீட். இந்த பிரஷாலே கைட்டி காட்டுறேன் பாருங்க மாம்ஸ். I got it. I got a modeling. I got a model. Yeah. ஐயோ என்னடா ட்ரெஸ் இல்லாம? அவங்கள ஒரு குழந்தைய கற்பனை பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் தப்புடா. நம்ம எல்லாம் அவங்கள கலைக்கனோட தான் பாப்போன்ற நம்பிக்கையில இத ஒரு தொழில நினைச்சு வரப்போ அவங்கள போய் துணி இல்லாம வரையறியடா. சச்சே, நீ எல்லாம் ஒரு ஓவியனா? இல்ல சத்யா, ஐ எம் வெரி சாரிடா. ஏய், உன்னை என் நண்பன் சொல்லிக்கவே வெக்கப்படுறேன். என்ன மன்னிச்சிடுறா.
ரொம்ப தேங்க்ஸ். மாடலா இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மரியாதையை காப்பாத்திட்டீங்க. ஐயோ, அவன் தப்பு செஞ்சிருந்தான்னு தெரிஞ்சோம் நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்ததுக்கு நாங்க தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். இட்ஸ் ஓகே. ஐம் நிம்மி. ஐம் சத்யா. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க் யூ. ஓகே, குட் பை. நீ உள்ள போ சத்யா, நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, அசோக் நகர்ல இருந்து லக்ஷ்மி யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? எப்ப அட்மிட் ஆனாங்க? ஒரு 1 hour இருக்கும். 8ஆம் நம்பர் வார்டுல இருக்காங்க, போய் பாருங்க. அம்மா, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லடா, காலையில நல்லா தான் இருந்தேன். சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது லேசா மயக்கம் வந்துடுச்சு, அவ்வளவுதான். டாக்டர் என்ன சொன்னாரு? நீ வந்த உடனே டாக்டர் ரூமுக்கு வர சொன்னாரு. எனக்கு ஏதோ பயமா இருக்குன்னா. பயப்படாத, நம்ம போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். டேய், அம்மா பார்த்துக்கோ. பிளாங்க் செக் எவ்வளவு வேணுமோ ஃபில்அப் பண்ணிக்கோங்க. என் ஒய்ஃபை காப்பாத்துங்க டாக்டர். எங்க அம்மாவை காப்பாத்த உன்னோட பாவ காசு வேணாம். டே, காசுல எதிரா பாவ காசு புண்ணிய காசு? சுடுகாட்டுல வெட்டி ஆவனா பாவ காசு, கோயில் உண்டியில போட்ட புண்ணிய காசு இருக்கானே? காசு காசு தாண்டா, காசுல பாவ புண்ணியம் இல்ல. எங்க அம்மாவை எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியும். எப்படி நான் காப்பாத்துவேன்? 50 பைசாக்கு மாத்திரை வாங்கி கொடுத்து சரி பண்றது உங்க அம்மாவுக்கு வந்துருது சாதாரண தலைவலி இல்ல, மூளையில ரத்தம் கட்டி இருக்கு. ஆமா சத்யா, சீக்கிரம் ஆபரேஷன் செய்யலனா அவங்க உயிருக்கே ஆபத்து. சொல்லுங்க டாக்டர், ஆபரேஷன் எப்படி இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய் ஆகணும் சொல்லுங்க. எவ்வளவு ஆனாலும் சரி, என் உயிரை கொடுத்தாத எங்க அம்மாவை நான் காப்பாத்துவேன். டே, உயிரை கொடுத்தா உயிரை காப்பாத்த முடியாதுடா. இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். 2 லட்சம் எத்தனை சைபர் தெரியுமா உனக்கு? டாக்டர், அனாவசியமா பேச்சு வேணாம். முதல்ல இவரை வெளில போக சொல்லுங்க. ஏன் ரத்தம் தானே, என் திமிர் உங்ககிட்ட இல்லாம எங்க போகும்? வரேன் டாக்டர். எவ்வளவு சொன்னம்மா, அவன் கேட்கல. உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னால நீயாவது வந்து என்ன வீட்டுல பாரு. வாசல்ல காத்துட்டு இருப்பேன். வரேம்மா. பிடிச்சிட்டேன், ஐடியாவை பிடிச்சிட்டேன். என்கிட்ட ஓம் இருக்கு, ஓம் பட்ட செயின் இருக்கு. கமான் கமான் கமான், உங்ககிட்ட என்ன இருக்கு? நல்ல மனசு இருக்குடா. நல்ல மனசு இருக்குன்னு ஆஸ்பத்திரி கேஷ் கவுண்டர்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சத்யா அம்மாவுக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணுவாங்களா? ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு? ஏன் இல்ல, இதோ என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி என்னோட வாட்ச். ஐயா, இந்த ப்ராப்பர்ட்டி வித்தா எவ்வளவு தேரங்கறீங்க? பெருசா தேராதுன்னு எனக்கு தெரியும்டா. சிறு துரும்பு பல்கொத்த உதவும் இல்லையா? எங்க பல்ல காட்டு. அதிங்க பண்ணாட, துரும்பு உதவண்டா. இந்த துரும்பு டைட் உதவமா? எவ்வளவு நாள் இந்த வாட்ச் வச்சிருக்கீங்க? நல்லடா. டேய், சும்மா இருடா. நம்மகிட்ட இருக்கிற வாட்சி, செயின், மோதிரம் எல்லாத்தையும் வித்தா கூட ஆபரேஷனுக்குரிய மயக்க மருந்து கூட தேராதுடா. இப்ப என்னதான் செய்யலாங்கறடா? நம்ம கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கோ அலையறோம்னு நினைக்கிறேன். டேய், எனக்கு தெரிஞ்சு சத்யா மாதிரி ஓவியம் வரையறதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும். அவன் இது வரைக்கும் வரைஞ்சு வச்சிருக்கிறதையும் இப்ப அவன் புதுசா வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் மொத்தமா போட்டு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்தலாம்டா. ஒரு 4-5 ஓவியம் வித்தா போதும்டா. ஆபரேஷனுக்குரிய பணத்தை கட்டி மீதி தொகையில நமக்கு பார்ட்டி கொடுக்கற அளவுக்கு பணம் சேரும்டா. என்ன செய்யறதுன்னு தடுமாறிட்டு எனக்கு ஒரு வழி காமிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு ஐடியாவை இன்னைக்கு தான்டா சொல்லிருக்கேன். ஆமா, உனக்கு அப்புறம் அந்த ஐடியா எல்லாம் தோணுச்சு? எங்க ஏன் வாட்ச கேட்டுருவியோங்கிற பயத்துல யோசிச்சேன், ஐடியா வந்துருச்சு. கிரேட்ரா. சார் 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 பெயிண்டிங் வாங்கிட்டு போங்க சார். பிரமாதமான பெயிண்டிங் சார், சூப்பர் பெயிண்டிங் சார். இங்க பாருங்க சார், 2 குதிரை, ஒரு 3 பஸ், ஒரு பொம்பளை தண்ணி குடத்தோட தனியா இருக்கு. இத மட்டும் உங்க வீட்டு ரிசப்ஷன்ல மாட்டிட்டீங்கன்னா உங்க வீட்டுடைய அழகே ஓஹோன்னு இருக்கும். இருக்காதா பின்ன? ரிசப்ஷனுக்கு சூப்பரா ஒண்ணு, ஹாலுக்கு பெருசா ஒண்ணு, கிச்சனுக்கு கச்சிதமா ஒண்ணு, பெட்ரூமுக்கு செக்ஸியா ஒண்ணு வாங்கி மாட்டணும்னு ஆசைதான். ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். கவலைப்படாதீங்க, பொங்கல் பம்பர் குழுக்கள்ல பரிசு விழுந்ததும் எக்கச்சக்கமா வாங்கி மாட்டிடலாம். பிரஷ், அவன வாகா புடி. வா போ. பப்ளிக் நிலமான உன்னை கொலை பண்ணிடுறேன். போடா. போயா. பிளாட்பாரத்துல இருக்கிறவன்ட்ட போய் நான் பிசினஸ் பண்ண பாரு, மூஞ்சி ஆளு. விடுங்கடா. டேய், இன்னொரு பார்ட்டி வரான்டா. இவனை எப்படியா புடிச்சு காட்டுறேன் பாரு. இப்ப ஸ்டாப் சார், இந்த ஓவியத்தை பாருங்க சார். அங்கங்க தண்ணி தேங்கி என்ன அழகா இருக்கு பாருங்க சார்.
மழை பெஞ்சாலே எங்க வீடு இப்படித்தான் இருக்கும். இதுல ஓவியத்தை வேற வாங்கி மாட்டணுமா? ஏய் சும்மா இம்ச அவனோட போட்டோம். முதல்ல வந்தவன் பிளாட்ஃபாரம்னா நீ வீரான பைப்ல குடியிருப்ப போட்டுருக்கு. மூஞ்சி அத்தி போயா போ. மண்டையில அடிக்கும் போது பார்த்து அடிக்கணும்டா. என்னையா படம் வைக்கிறீங்களா? ஆமா சார், பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சார். நல்லா தான் இருக்கு. எடுங்க எடுங்க. உங்களுக்கு வேணுங்க அதை நீங்களே பார்த்து எடுத்துங்க சார். என்ன கிண்டலா? எடுக்க வேண்டியது எடியா? எடுக்கணுமா? என்ன எடுக்கணும்? மாமூல். ஏய் மாமூல் வேணுமா? எது மாமூலா? ஏங்க இன்னும் ஒரு படம் கூட விக்கலீங்க. வித்தோன்னு கொடுத்துறோம். யோ அதெல்லாம் வேணாம், எடியா. இதோ பாருங்க, உங்களுக்கு மாமூல் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டமா? டேய் அப்படியா? வந்து பாத்துக்கிறேன் இரு. இப்பதான் பாத்துட்டு இல்ல, நான் வந்து பாக்குறது போ. டேய் வேலையை பாருடா. என்னடா கடை போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, வாங்க யாரையும் காணோம். ஹலோ சத்யா. ஹாய் நிம்மி, எங்க இந்த பக்கம்? இல்ல, ஒரு வேலை விஷயமா என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருந்தேன். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் சுதா, மை ஹாஸ்டல் ரூம்மேட். ஹாய். எந்த ஹாஸ்டல்? டேய் வாவ், இந்த பெயிண்டிங் எல்லாம் நீங்க வரைஞ்சதா சத்யா? ஹவ் இஸ் இட்? பியூட்டிஃபுல், ஃபேண்டாஸ்டிக். சும்மா பாராட்டிட்டு போயிடாதீங்க. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் இவன் பெயிண்டிங்ஸ் எல்லாம் விற்கிறான். என்னாச்சு? பிரெயின் டியூமர், உடனே ஆபரேஷன் பண்ணனும் சொல்லிட்டாங்க. அதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும். என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இப்ப இங்க இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிடுவேன். பட் ஏதாவது ஒரு விதத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே. சுதா நீ போயிடு, நான் இங்க இருக்கேன். பை. பை பை. உங்களால எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு பெயிண்டிங் ஆவது நான் உங்களுக்கு நிச்சயமா வித்து தருவேன். ஆல் தி பெஸ்ட். பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல சார்? பெயிண்டிங் வாங்குறீங்களா சார்? ஒரு நிமிஷம் சார். சார் பாருங்க சார், பியூட்டிஃபுல் ஆர்ட். லைஃப்ல அழகை ரசிக்கிறது ரொம்ப முக்கியம் சார். அழகு இல்லாம லைஃபே இல்ல. அதனால தான் நேச்சர் நம்மளை சுத்தி மரம், செடி, கொடி, நதின்னு எத்தனையோ அழகை படைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம தேடி தேடி போய் பார்க்க முடியாது சார். ஆனா ஓவியம் மூலமா இது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும் சார். இதுல இருக்கிற நதி வத்தாது, மலர்கள் வாடாது, குழந்தைக்கு வயசாகாது. சார் ப்ளீஸ் சார், ஒன்னு வாங்கிக்கங்க சார். சார் ப்ளீஸ். நீங்க அழகா ரசிக்கணும்னு சொன்னது ரொம்ப சரிங்க. ஏன்னா நான் ஒரு பெரிய கலா ரசிகன். நீங்க எந்த அழகை ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பேசாம வாங்க. மேடம், நீங்க இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டு கண்டிப்பா அந்த ஆள் வாங்கிக்குவான்னு நினைச்சேன். இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு இப்பதானே தெரியுது. இந்த பாருங்க, கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டியோட வர்றவங்க கிட்ட விக்காதீங்க. தனியா வர்றாளா பத்தி வித்துருங்க. டேய் அங்க பாருடா. டேய் இதெல்லாம் ரோடா இல்ல எக்ஸிபிஷன் ஹாலா? சாரி சார், இடம் கிடைக்காம தான் நாங்க இங்க அதுக்கு வச்சோம். வேற இடம் இருக்கு. இது விஐபி ரோடு, இங்க இதெல்லாம் வைக்க கூடாது. யோ தூக்கி லேர்ல போடு. சார் இதெல்லாம் குப்பை இல்ல சார், என்னோட ஆர்ட் சார். நான் ரத்தம் சிந்தி வரைஞ்சது சார். அவருக்கு மாமல் கொடுக்கலன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு சார். முதல்ல கடை போடுறது தப்பு. இதெல்லாம் எடுங்கயா. சார் 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 ப்ளீஸ் சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் எடுங்க சார். சார் எங்க அம்மா காப்பாடுறது சார் இது பண்ண. சார் சார் எடுக்க வேணாம் சொல்லுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் எடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் எடுங்க சார். சார் 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 நான் உயிரை குடிச்சு வரேன் சார். சார் எடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். டேய் விடுங்கடா. விடுங்கடா. வெயிட் சார். யா என்ன நடந்துட்டு இருக்க? சார் அதெல்லாம் என் பெயிண்டிங் சார். நான் உயிரை கொடுத்து வரைஞ்சது. அதை போய் குப்பையில தூக்கி போடுறாங்க சார். குப்பையில போட்டா போலீஸ் கேமரா கையோ பேனி. சார் அவர் ஏற்கனவே நொந்து போயிருக்காரு. ஐ ரிக்வெஸ்ட் யூ ப்ளீஸ் விட்டுடுங்க சார். யோ என்ன கடை வச்சிருக்கீங்க? எல்லாம் தூக்கி லேர்ல போடுங்கயா. சத்யா